Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல CBSE ரெக்ரூட்மெண்ட் 2025 அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எக்ஸாமினேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த 2025 ஜனவரி மந்த்துக்கு புதுவிதமான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல ரெண்டு விதமான டிஃபரெண்ட் ஜாப் ரோலுக்கு கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 212 வேகன்சி அப்படிங்கறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த வேகன்சிஸ்க்கு வந்து ஆண்கள் பெண்கள் இருபலரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு விதமான ரோல்ல வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி இந்த ரெண்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து வெளியே இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரண்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரோலும், ரெண்டாவது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் லைக் வந்து டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 எக்ஸாம்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ரூல் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷன் வந்து யாருக்கெல்லாம் எவ்வளவு இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது, இதுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஓவர் வியூவா தான் இருக்க போகுதுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க வந்து +2 படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்க டிகிரி படிச்சு முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எக்ஸாமினேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் தான். இந்த நோட்டிபிகேஷன் வந்து போன வருஷம் 2024 டிசம்பர்லயே நம்மளுக்கு வந்து வெளியாயிருச்சு. அதுக்கு உண்டான ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து ஜனவரி மந்த் 2ஆம் தேதியில இருந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த நோட்டிபிகேஷனை பத்தி ஓவர் வியூவா வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் ரிசர்வேஷன் அடிப்படையில் எவ்வளவு வேகன்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத ஒன்பே ஒன்று வந்து பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் டேட் வந்து நேத்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ இயருக்கு முந்தின நாள் டிசம்பர் 31 அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எக்ஸாமினேஷன் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. இது வந்து எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போர்டு எக்ஸாம் அந்த போர்டு நேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இது வந்து நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ண போறீங்க, அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைரிங் வந்து பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பி சூப்பரிண்டென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. சேலரி வந்து பே லெவல் 6ல நம்மளுக்கு வந்து பே பண்றாங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஏஜ் வந்து 30க்குள்ள வந்து இருக்கணும். மினிமம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆனவங்கல இருந்து அதிகபட்சம் 30க்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது வந்து காமன். நீங்க எந்த கம்யூனிட்டி பிரிவினர் சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டி பிரிவினருக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும். சரிங்களா? எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 வேகன்ட்டும், எஸ்டி கேட்டகரிக்கு 10 வேகன்சிஸும், ஓபிசி என்சிஎல் அதாவது நான் கிரிமினல் லேயர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 38 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 14 வேகன்ட்டும், யூஆர் கேட்டகரினா வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து 59 வேகன்ட்டும், டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 142 வேகன்சிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரூப் சி லெவல்ல நம்மளுக்கு வந்து பே லெவல் வந்து 2ல வந்து சேலரி வந்து பே பண்றாங்க. மேக்ஸிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 27 வயசுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்டா வந்து யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும். எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 9 வேக்கண்டும், எஸ்டி கேட்டகரிக்கு 9 வேக்கண்டும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 34 வேக்கண்டும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 13 வேக்கண்டும், யூஆர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 5 வேக்கண்டும், டோட்டலா வந்து 70 வேக்கண்ட் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி ஆஃப் த போர்ட்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்படி கீழே வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் வந்து இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து ரெண்டு விதமான போஸ்டிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அப்படியே கீழே வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இதுல ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நாளையில டேட், அதாவது வந்து ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 29 நாள் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைன் வந்து கிடையாது. சரிங்களா? சோ இந்த ஒரு ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறதுனால தாராளமாக நீங்க வந்து எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது முடிஞ்சு அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஸ் பர் நோட்டிஃபிகேஷன் கைட்லைன்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி அதே மாதிரி சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து படிச்சு பாருங்க. அப்படி நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா
ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதிகபட்சம் வந்து 30, 27 அப்படிங்கிற கான்செப்ட்ல எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி, என்சிஎல் அதாவது நான் கிரிமி லேயர் சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூடி அன்ரிசர்வ்ல இருக்கக்கூடிய இன்க்ளூடிங் உமன் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூடியில வந்து ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க இன்க்ளூடிங் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி இன்க்ளூடிங் உமன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் பார் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆல் எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 10th கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து படிச்சு முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 12th வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து ஒண்ணு நீங்க வந்து சென்ட்ரல் அப்படின்னா ஸ்டேட் போர்ட்ல நீங்க வந்து வேலிடான மார்க் ஷீட் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி நேம் ஆஃப் த சாரி ரெக்ரூட்மெண்ட் ரூல் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டிங் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்ங்கிற பொறுத்த வரைக்கும் சூப்பரண்டன்ட் அப்படிங்கறது வந்து குரூப் பில வந்து பே பண்றாங்க. அதிகபட்சம் வந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரிஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. நீங்க டிகிரிஸ் வந்து படிச்சது மட்டும் இல்லாம ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சுச் ஆஸ் விண்டோஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து டிகிரி படிச்சு முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றக்கூடிய நாலேஜஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. எம்எஸ் ஆஃபீஸ் ஹேண்டலிங் ஆஃப் லார்ஜ் டேட்டா பேஸ் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட், எம்எஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸல் இது மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேருமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து யாருக்காக அப்படின்னா சூப்பரண்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறதுல வந்து ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து மெயின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. இதுக்கு வந்து சிலபஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து டெப்தா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க வந்து படிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பிளஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க பிளஸ் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகக்னைஸ்டு போர்டுல வந்து ஒன்னு சென்ட்ரல் அப்படின்னா ஸ்டேட் போர்டுல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அது ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரெகக்னைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து டைபிஸ்ட் தான். அப்படிங்கறதுனால டைப்பிங் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கறத பார்க்கும்போது 1 மினிட்டுக்கு நீங்க வந்து 35 WPSPல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் வந்து ரைட் பண்ண அதாவது டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒன்னு இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா ஹிந்தி இல்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஸ்பீட் அப்ல நீங்க டைப் பண்ணணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு பேஸ்டு ப்ரிலிம்ஸ் ஸ்கிரீன் டெஸ்ட் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் டெஸ்ட் அப்படிங்கறது ஒன்று வந்து வச்சிருக்காங்க. இது ரெண்டையும் மட்டும் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க போதும் டைரக்டா நீங்க வந்து உள்ள வந்து போயிடலாம். எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். யூஆர் அதாவது அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 800 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈச் போஸ்டிங்க்கு நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு வந்து 2 போஸ்டிங் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. எல்லாருமே வந்து ஃப்ரீ தான். இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான ரூல் வந்து 3 விதமான மோடுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கும். அப்புறம் மெயின்ஸ் வந்து இருக்கும். அது வந்து இவங்களுக்கு மட்டும் தான். அதாவது சூப்பரண்டன்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் எக்ஸாமினேஷன் வந்து 3 விதமான ரூல்ல வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரண்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் அதாவது அப்ஜெக்ட் சாரி டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் 2 ஒன்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் வந்து இருக்கும். இது வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து ஒரு 90 மார்க் அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. பார்ட் 2ல வந்து ஜெனரல் மென்டல் அபிலிட்டி, அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனலிட்டிக்கல் அபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுமே வந்து 90 மார்க்குக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி பார்ட் பில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா இன்டெலிஜென்ஸ் இருக்கும், நம்பர் அபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்து கேட்பாங்க. அதுக்கு வந்து 90 மார்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்ட் 4 பார்ட் 5 சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. 150 கொஸ்டின்ஸ்ல டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 450 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா OMR பேஸ்டு வந்து எக்ஸாமினேஷன் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து நடக்கும். அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்க ரைட் பண்ணி எழுதிங்க இல்லையா, அந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கறது வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதேமே நீங்க எல்லாமே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து வரும்போது நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா டோட்டலா வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதுல மார்க் வந்து பொறுத்த வரைக்கும் 300 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற OMR பேஸ் பண்ணி நடக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஜெனரல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1லயும் பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆபரேஷன் அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதா நீங்க வந்து படிச்சு வந்து பாத்துக்கலாம். நீங்க +2 அப்படி இல்லைன்னா டிகிரி படிச்சவங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நோட்டிபிகேஷன் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தமிழ்நாட்டிலே எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். அப்ளை பண்றதுக்கு வீடியோ தேவைப்பட்டால் அப்படின்னா நீட் அப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அப்ளை பண்ற மெத்தடை யூஸ் பண்ணி வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வீடியோவா ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.